அனைவருக்கும் வணக்கம். இன்றைய 16/2/2026 திங்கட்கிழமை. கிழமையின் அதிபதியாக சந்திர பகவான் வருகிறார். கிழமைக்குரிய பலன்கள் மற்றும் 12 ராசிக்குரிய பலன்கள் மற்றும் திதி, நட்சத்திரம், சுப ஓரைகள், சந்திராஷ்டமம் போன்றவற்றை இப்பதிவில் விரிவாக பார்க்கலாம். இன்று சதுர்த்தசி திதி மற்றும் திருவோணம் நட்சத்திரம் இணைந்து வருகிறது. திங்கட்கிழமை சந்திரன் மற்றும் சிவபெருமானுக்கு உகந்த நாள் என்பதால் மன அமைதியும் நிதானமும் மிக அவசியம். திதி இன்னைக்கு 5:34 வரை சதுர்த்தசி திதி, பின் அமாவாசை திதி தொடங்கும். நட்சத்திரம் 8:47 இரவு 8:47 வரை திருவோணம், பின் அவிட்டம் நட்சத்திரம் தொடங்கும். 15/2/2026 மாலை 5:05 சதுர்த்தசி திதி தொடங்கி 16/2/2026 மாலை 5:34 வரை சதுர்த்தசி திதி இருக்கும். இந்த நேரத்தில் தான் மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது. இதை பற்றி நாம் ஒரு தனியாக வீடியோ இந்த யூடியூப் சேனலில் பதிவிட்டுள்ளேன். நீங்கள் சென்று அதை பார்க்கலாம். இதற்கென இன்றைய கோச்சாரம், கிழமைநாதன் சந்திர பகவான் இன்னைக்கு மகரத்தில் இருக்கிறார். அவரோடு செவ்வாய் பகவானும் பயணிக்கிறார். அதே போல கும்பத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், ராகு இந்த 4 கிரகங்கள் கும்பத்தில். அதே போல சிம்மத்தில் கேது பகவான் பயணிக்கிறார். சனி மீனத்தில் சனி பகவான் பயணிக்கிறார். மிதுனத்தில் குரு பகவான் பயணிக்கிறார். இன்றைய கோச்சரம் இதுதான். சுப ஓரைகள் எடுத்துக்கொண்டோம்னா இன்னைக்கு குரு ஓரை காலை 8:38 9:36 வரைக்கும் இருக்கும். இந்த நேரத்தில் சுப காரியங்கள் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் செய்ய ஏற்றது. அதே போல சுக்கிர ஓரை காலை 11:33 12:31 வரைக்கும் இருக்கும். இந்நேரங்கள் ஆடை ஆபரணங்கள் மற்றும் வண்டி வாகனம் போன்றவற்றிற்கான வாங்குவதற்கு மிகவும் சிறப்பான காலம் இது, இந்த சுக்கிர ஓரை. அதே போல புதன் ஓரை என்பது கல்வி பணிகள் மற்றும் ஐடி, இந்த எலக்ட்ரானிக் துறைகள் போன்ற டாக்குமெண்ட்ஸ்கள் போன்றவற்றிற்கு இந்த புதன் ஓரை சிறப்பாக இருக்கும். 12:31 முதல் 1:29 வரை இந்த புதன் ஓரை இருக்கும். இந்த நேரத்தில் இந்த நான் சொல்வது போல இந்த கல்வி பணிகள் மற்றும் இந்த எலக்ட்ரானிக் போன்றவை சம்பந்தமான வேலைகள் மற்றும் இந்த டாக்குமெண்ட் சம்பந்தமான வேலைகளுக்கு இந்த ஓரை மிகவும் சிறப்பானது. இந்த நேரத்தில் இந்த வேலைகளை செய்யலாம். அதே போல குரு ஓரை என்பது மதியம் 3:26 4:24 வரைக்கும் இருக்கும் மதிய நேரத்தில். அதே போல மாலை நேரம் என்று எடுத்துக்கொண்டால் புதன் ஓரை சுக்கிர ஓரை 6:21 7:23 வரைக்கும் இந்த சுக்கிர ஓரை இருக்கும் மாலை. புதன் ஓரை மாலை நேரத்தில் 7:23 8:24 வரைக்கும் இருக்கும். இரவு என்று எடுத்துக்கொண்டால் 10:28 11:29 வரைக்கும் குரு ஓரை இருக்கும் இரவு. இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு சுப காரியங்களையும் செய்யலாம். இன்றைய ராகு காலம் யமகண்டம். இன்றைய ராகு காலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் 10:30 12 வரை. இந்த நேரத்தில் ஒரு சுப காரியங்களை செய்ய ஏற்றதல்ல. அதனால் இந்த சுப நிகழ்ச்சிகளை இந்த நேரத்தில் தவிர்ப்பது மிகவும் நன்று. இந்த குளிகை காலம் என்பது இன்று பகல் 1:30 3 வரை இருக்கும். இந்த குளிகை காலத்தில் நீங்கள் எந்த செயல் செய்தாலும் அது இரட்டிப்பான பலனை தரும். இப்பொழுது 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். இப்போ மேச ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். இன்று உங்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும்.
உற்சாகமான உற்சாகமாக செயல்படுவீர்கள். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். தொழில் அல்லது வேலையில் முன்னேற்றம் ஏற்படும். இவர்களுடைய நிறம் வந்து அதிர்ஷ்ட நிறம் வந்து சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. அதே போல ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. நண்பர்களால் அனுகூலம் உண்டாகும். மூத்தோர்களின் ஆதரவு உண்டு. இன்று உங்களுக்கு சுபமான நாள். அதிர்ஷ்ட நிறம் வந்து வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. மிதுனம். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. இன்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. மிதுனம். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. கடகம். திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. பயணங்களை தவிர்ப்பது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2. சிம்மம். சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் சற்று கவனமாக செயல்பட வேண்டிய நாள். கிடைக்கும் புதிய நண்பர்களால் அறிமுகம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மனம் இன்று ஒரு நிலையில் இருக்காது. அதிர்ஷ்ட நிறம் வந்து இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 1. கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பொறுமையால் காரியம் சித்தியாகும். நிதானமாக செயல்படுவது சிறப்பு. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் வந்து கன்னிக்கு சிவப்பு. அதே போல வந்து அதிர்ஷ்ட எண் வந்து 5. துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை பலப்படும். சகோதரர்களால் உதவி கிடைக்கும். விருச்சிகம். நீண்ட நாள் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். துலாம் ராசிக்கு வந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். வெளிவட்டாரத்தில் உங்களின் மதிப்பு உயரும். சுப செய்திகள் வந்து சேரும். குடும்பத்தில் கூடியிருப்பது மன மகிழ்ச்சியை தரும். அதிர்ஷ்ட நிறம் வந்து இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். பொருளாதார நிலை சீராக இருக்கும். ஆன்மீகம் பயணங்களால் மன அமைதி கிடைக்கும். செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். இல்லை என்றால் வீண் செலவுகள் கூடும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் இன்று சுமூகமாக முடியும். தைரியமாக செயல்படுவீர்கள். உழைப்புக்கு மதிப்பு அளியுங்கள். எல்லாம் நன்மையாக முடியும். அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட எண் வந்து 8. கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். எதிர்ப்புகள் நீங்கி வெற்றி பெறுவீர்கள். உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் மறையும். மகிழ்ச்சியான நாள் இன்று. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வந்து நீலம். மீனம். மனதில் புத்துணர்ச்சி நிலவும். பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். குடும்பத்தினர்கள் உங்கள் கருத்துக்கு மதிப்பளிப்பார்கள். வீடு, மனை, வேலை, தொழில் இவற்றின் இடமாற்றம் மனதில் தோன்றும். அதிர்ஷ்ட நிறம் வந்து மஞ்சள் அல்லது தங்க நிறம் எடுத்துடும். அதிர்ஷ்ட எண் வந்து 3. இப்பொழுது நாம் இந்த 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம். அதே போல மேன்மேலும் எங்கள் பதிவுகள் வர உங்களின் ஆதரவு தேவை. அதே போல இன்று இந்த
சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் லைக் செய்து ஷேர் செய்யவும். ஏதாவது ஜோதிட சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் குறிப்பிடவும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.